அது இந்த பாக்ஸ் நிறைவேற்றிக்குது. ஸோ அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெல்கம் டு பப்ளி யூடியூப் சேனல். ஸோ இந்த பிளாக் என்னவா இருக்க போகுதுன்னா, என்னோட சின்ன இயரிங் கலெக்ஷன் காட்ட போகிறேன். அண்ட் நான் இன்னொன்று என்ன சொல்ல போனேன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு கம்பல் ஜிம்கி வந்து ஒரு பிளாகாக போட்டேன். அது பை மிஸ்டேக்காக டிலீட் ஆயிடுச்சு. நான் வந்து அது மறுபடியும் போடணும் அண்ட் அதெல்லாம் வியூஸ் எல்லாம் போச்சு. சரி அது மறுபடியும் போடலான்னு யோசிக்க விதத்தான் தெரிஞ்சிச்சு. சரி அது ஆல்ரெடி போட்டுக்கிறோமே, அது கூட எதனா சேர்த்து போடலான்னு. அண்ட் நானும் ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்த வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதை வந்து வாங்கலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அது கூட வந்து இன்னொரு விஷயம் வந்து வாங்கி போடணுன்னு இருந்தேன். ஏன்னா அது நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்த ஒரு விஷயம். அண்ட் அது ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அது எப்படின்னா பண்ணிடணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதனால் நான் வாங்கிட்டேன். அதை அப்படியே சொல்லினே போகிறேன். இதுதான் அந்த என்னோட கம்பல் ஜிம்கி. நான் இதுக்கு முன்னாடி பிளாகில் போட்டேன்னு சொன்னல. ஸோ இதுதான் அது. கொஞ்சம் அப்பப்போ ஒரு ட்விஸ்டாக இருக்குது. ஸோ என்னோட கம்பல் ஜிம்கி இது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த டிசைனு. எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணலாம். ரொம்ப ஹெவியாகவும் ரொம்ப அடிக்கிற வேஜும் இருக்காது. இது போட்டு வெறும் தாலி செயின் போட்டாலே அவ்வளோ அழகாக இருக்கும். என்னோட கம்பல் ஜிம்கியில் ஃபுல்லு கீழெல்லாம் ஸ்டோன் இருக்கும். மிடில் வந்து ஒரு முத்து தொங்குற வேஜ். அண்ட் அதுக்குள்ளேயே ஒரு பால் பெருசாக வச்சுக்குவாங்க. அந்த பாலுக்குள்ளேயும் கொஞ்சம் வந்து அப்படியே தூங்குற வேஜ் இருக்கும். இது அரௌண்ட் 19 கிராம் என்னவுக்கு இது. அரௌண்ட் 19 கிராமுக்கு இது ஜிம்கி. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப டிசைனாக இருக்கும். எல்லாரும் எனக்கு ரொம்ப கேட்குற ஒரு விஷயம் நான் போட வேண்டியது. ஸோ இது ஒன்று போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். பட் இதுக்கும் நான் ஒரு விஷயம் மேட்சிங் வாங்கிக்கிறேன். அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்குன்னா என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. என்ன இருக்கோன்னு கேட்குவீங்கோ. பட் இதுவே ரொம்ப மினு இருக்கும். நம்ம எங்கே போனாலுமே இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப ரொம்ப அழகாக தெரியும் இந்த கம்பல். ஸோ அது கூட நான் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்ட ஒரு பொருள் தான். ரைட், நான் அந்த பொருளை காமிச்சிடுறேன். ஸோ யோசிக்குவீங்க, அந்த கம்பல் ஜிம்கி அவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு கூட என்ன மேட்சிங் நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு கேட்குவீங்கோ. ஸோ ஜிஆர்டிலேருந்து வாங்கின ஒரு விஷயம், மை ஃபேவரட், ரொம்ப நாள் ட்ரீம் இது எனக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்டட்ஸ். இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப வெயிட் பண்ணி, ஏன்னா இது வந்து இவ்வளோண்டுக்கு வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமான்றது வந்து ஜென்ஸோட மென்டாலிட்டி. அவங்க யோசிக்குவாங்களே இவ்வளோ உண்டாக்குதுன்னு. பட் இது வந்து போட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மின்னு அடிக்கும். ஸோ நான் இதோட பிக்கை வந்து பிக்சர் வந்து ஹேட் பண்ணுறேன். ரொம்ப இப்படி காமிச்சு மேபி தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப மினுமினு இருக்கும். நான் வந்து வாங்கவே வந்து கடைக்கு போயிட்டு பார்த்து செலக்ட் எல்லாம் பண்ணிட்டேன். நான் இங்கத்துக்கு தான் வாங்குது. போட்டு பார்க்க பார்த்தா தெரியுது அது வந்து காதுக்குள்ளே பூர மாட்டேங்குது. ஏன்னா வந்து இது ஒரு தண்டுக்குது இல்லை, இந்த தண்டு பாகம் வந்து ரொம்ப கெட்டியாக ரொம்ப பெருசாக்குது. ஸோ அதனால இது பூர மாட்டேங்குது. இது பூர மாட்டேங்குதுல, வா போகலான்னு சொல்லி கூட்டின்னு வந்துடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டைமில், சொல்லக்கூடாது, பூர மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடாது. வாங்குறது அவங்களை ஏன்னா நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள கூட்டின்னு போகிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ போயாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு, இதை விட்டுட்டு வர எனக்கு மனசு இல்லை, ரொம்ப நாள் வாங்கணும் வேறு ஆசைப்பட்டேன். ஸோ கடைசியாக என்ன பண்ணேன்னா வாங்கின்னு வந்துட்டேன். இப்போ என்னால் இங்கே போட முடியாது, அது எங்கத்துக்கு போட முடியாது. பட் நான் என்ன பிளான் பண்ணிக்கிறேன்னா இங்கே அடிச்சுக்கலாம் ஒரு ஏரிங்கன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இது ரெண்டும் தான் நான் இந்த ஜிம்கி டிலீட் ஆகிட்ட பிறகு போடணும்னு ஆசைப்பட்ட விஷயம். ஸோ நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இது. நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இது. ரொம்ப பிடிச்ச விஷயம் இது எனக்கு. எப்படியோ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு எங்கள் வீட்டுக்கார் எனக்கு. ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் ஆகிறேன். ஆனால் நான் வந்து காதுக்கு தான் போட முடியாது. அது பரவாயில்ல, அது வேறு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம் நம்ம. பட் இப்போத்துக்கு கம்ப்ளீட். நான் என்னோடய ஆசையே இது 2 பாக்ஸோடு நான் நிறைவேற்றிக்கினேன். அண்ட் அதில் ஆல்ரெடி நான் காமிச்சிக்குவேன் ஒரு வீடியோவில். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட டெய்லி வேர் கம்பல். இது வந்து டெய்லி வேர் கம்பல்.
இது என்னோட டெய்லி வேர் கம்பல். இது வந்து நான் டெய்லி வீட்டில் இருக்கிறது எப்போவுமே போட்டுருக்கிறது. அது கூடயும் வந்து இது இருக்கும். இதுவும் ஒரு டைப் ஆஃப் டெய்லி வேர் கம்பல் தான். இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் என் காதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப என்னன்னா இது காது வந்து இது பின்பக்கமும் சேர்த்து கவர் பண்ணிடும் இந்த கம்பல். ஸோ கவர் பண்ணுறதுனால நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத போட்டுக்கலாம். அது கூட வந்து அப்பப்போ இந்த வயசு குட்டி குட்டியாக ஒரு இங்கத்துக்கு மட்டும் ஒரு 4-5 பேர் வச்சுன்னுக்கிறேன். இங்கத்துக்கு மட்டும் ஒரு 4-5 வச்சுன்னுக்கிறேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இப்போ டைமண்ட் வேணும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். அண்டு இது ஒரு பாக்ஸு. இதுலேயும் வந்து என்னோடய ஃபேவரட் கம்பல். இதுவும் வந்து என்னோடய ஃபேவரட் கம்பல் தான். இதுவும் என்னோட ஃபேவரட் கம்பல். ரொம்ப ஃபேவரட். இப்படி காமிச்சா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து என்னோடய டெய்லி வேரு. இது வந்து நான் வேலைக்கு இருக்கிற சமயத்துலேருந்து போடுற ஒரு டெய்லி வேர் கம்பல். இன்னொரு கம்பல் இருக்கணும். அது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வச்சுட்டு வந்துக்கிறேன். அதோட பிக்கோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுவும் வந்து டெய்லி வேர் கம்பல் தான். அண்ட் அதே நான் ஒரு ரீல் இன்ஸ்டாகிராம் என்னோட இதே ட்ரெஸ் போட்டுக்குன்னு ஒரு எங்கள் ஹஸ்பண்ட் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்குவேன். அதில் போட்டுருக்கு ஒரு க்ரீன் கலர் கம்பல். ஸோ அதுவும் இதுவும் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் ரொம்ப பிடிச்ச கம்பலுங்க வந்து டெய்லி நான் யூஸ் பண்ணுற கம்பலில் வந்து. ஸோ போயிடறேண்ணா. இதெல்லாம் என்னோட ரொம்ப பிடிச்ச டெய்லி வேர் இயரிங்ஸ்.